வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே மீனா பூ வியாபாரத்துக்கு பைக்கில் போய்கிட்டு இருக்காங்க. அப்போ அதில் ஒரு போஸ்டர் ஒன்று இருக்குது. அதில் அண்ணாமலை கூட வேலை பார்த்த ஒரே பிறந்த தேதியில் உள்ளவருக்கு நாளைக்கு 60வது பிறந்தநாள் அப்படின்னு சொல்லி போஸ்டர் அடிச்சிருக்காங்க. இதை பார்த்த மீனாவுக்கு அப்போ மாமாவும் இவங்களும் ஒரே பிறந்த தேதியில் தான் நாங்கள் இருந்தவங்க. நாங்கள் ஒரே நாள் தான் வேலைக்கு ஜாயின் பண்ணோம், ஒரே நாளில் தான் ரிட்டையர்ட் ஆகணும்னு சொன்னாங்களே. அப்போ மாமாவுக்கும் நாளைக்கு தானே 60வது பிறந்த நாள். இதை யாருமே சொல்லலையே, மாமா கூட சொல்லலையே அப்படின்னு நினைக்காங்க. அப்போ முத்துவுக்கு கால் பண்ணுறாங்க. ஏங்க, நாளைக்கு உங்கள் அப்பாவுக்கு 60வது பிறந்தநாள் தானே அப்படிங்கிறாங்க. உடனே தேதியெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ஆமாம் மீனா அப்படிங்கிறாங்க. ஏங்க, எனக்கு தான் மறந்து போச்சு, உங்களுக்குமா மறந்து போச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, நான் இந்த மனோஜ் 30 லட்ச ரூபா ஏமாந்தேனா, அதுபோக அந்த ஜீவாவை கூப்பிட்டு வந்தேன்னா அதில் நான் பரபரப்பில் மறந்துட்டேன். அப்பாவுக்கு நாளைக்கு தான் பிறந்த நாள், நம்ம எந்த ஏற்பாடுமே பண்ணல மீனா அப்படிங்கிறாங்க. உனக்கு எப்படி தெரியும் மீனா அப்படிங்கிறாங்க. ஏங்க, நம்ம மாமா கூட ஒரு அங்கிள் வேலை பார்த்தாங்கள்ல, அவங்களும் மாமாவும் ஒரே பிறந்த தேதி, 2 பேரும் ஒரே நாளில் தான் ஜாயின் பண்ணோம், ஒரே நாளில் தான் ரிட்டையர்ட் ஆனான்னு சொல்லி பேசுவாங்கள்ல, அவங்களுக்கு நாளைக்கு 60வது பிறந்த நாள்னு சொல்லி வால் போஸ்ட் போட்டிருந்தாங்க. இதை பார்த்துட்டு தான் சரி, அப்போ மாமாவுக்கும் 60வது பிறந்த நாள் தானே, நம்ம அதுக்கு எதுவுமே செய்யலையேன்னு சொல்லி கஷ்டமாக இருந்துச்சுங்க, அதான் கால் பண்ணுறேங்க அப்படிங்கிறாங்க. மீனா, என்ன பண்ணே தெரியல, செல்வத்தோட அப்பாவுக்கு 60வது பிறந்தநாள் சிறப்பாக கொண்டாடினான், ஆனால் அதிக செலவு, வீண் செலவு பண்ணான். ஆனால் அப்பாவுக்கு அப்படி விட முடியாது. அப்பா நல்லா வேலை பார்த்து எங்களெல்லாம் நல்லா வளர்த்துருக்காரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு 60வது பிறந்தநாள் கொண்டாடியே ஆகணும் மீனா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, கோயிலில் ஏற்பாடு பண்ணிடுவோமாங்க, திடீர்னு பண்ணும்போது நம்ம பெரிய அளவில் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் நம்ம கோயிலில் பண்ணலாங்க. மாமா பேரில் அர்ச்சனை பண்ணி என்ன ஒரு 100 பேருக்கு நம்மளால் முடிஞ்ச சாப்பாடு போடலாம். நம்ம செலவை நம்மளே ஏற்றுக்கலாங்க, வேறு யாரும் ஏற்றுக்க வேண்டாம். அதுக்கு என்கிட்டயே கொஞ்சம் பணம் இருக்குங்க அப்படிங்கிறாங்க. மீனா, என்கிட்டயும் கொஞ்சம் பணம் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி மீனா, அதையே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மீனா நீ வீட்டுக்கு சீக்கிரம் வந்துடு அப்படிங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. மொத்தம் கார் ஆஃபர் முடிச்சு நேராக வீட்டுக்கு வந்துடுறாங்க. மீனா வந்துடுறாங்க. அப்போ அண்ணாமலை உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காங்க. அப்பா, நாளைக்கு உனக்கு 60வது பிறந்த நாள்ப்பா அப்படிங்கிறாங்க. அப்போ தான் அண்ணாமலைக்கு நினைவே வருது. ஆமாம், என்ன என் ஃப்ரெண்டு வேறு 60வது பிறந்தநாள் வர சொன்னானே அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாடா, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் 60வது பிறந்தநாள் கொண்டாடி தான் வர சொல்லியிருந்தான் அப்படிங்கிறாங்க. எப்பா, அவருக்கு 60வது பிறந்தநாள்னா உனக்கு 60வது பிறந்தநாள் தானேப்பா, உனக்கு கொண்டாடணும்லப்பா அப்படிங்கிறாங்க. டேய், அவன் பேரன் பேத்திலாம் எடுத்துட்டான், செல்வ செலப்பா கொண்டாடுதான், எனக்கு அப்படி இல்லைல்லடா. இப்போ வீடு இருக்க நிலைமையில இது தேவையாடா. மனோஜும் அவன் பொண்டாட்டியும் சண்டை போட்டு இப்படி இருக்காங்க, அவனும் அவன் பொண்டாட்டியை கூப்பிட்டு வரணும் வைக்கணும்னு நினைக்க மாட்டேங்க. இப்படி இருக்க சூழ்நிலையில் நான் 60வது பிறந்தநாள் கொண்டாட சரியாக இருக்காது அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, அந்த ரோகிணியை கூப்பிட்டு வர சொல்லிடலாம், நீங்கள் அதுக்காக 60வது பிறந்தநாள் கொண்டாடாமல் இருக்குது நல்லதில்லைப்பா, கண்டிப்பாக நம்ம பண்ணிடலாம்ப்பா. மீனா ஒரு யோசனை சொன்னாப்பா, அது மாதிரியே பண்ணலான் இருக்கேன்ப்பா அப்படிங்கிறாங்க. என்ன யோசனைடா? உங்கள் அம்மா வேறு நடன பள்ளிக்கு போயிருக்காளா என்ன அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, ஒரு 100 பேருக்கு அன்னதானம் போட்டு உனக்கு கோயிலில் அர்ச்சனை பண்ணி இது பண்ணிடலாம்ப்பா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை அழுறாரு. ஏன்ப்பா அழுற அப்படிங்கிறாங்க. இல்லை, எங்கள் அம்மா தான் என் பிறந்தநாளை எப்போவுமே 4 பேருக்கு அன்னதானம் கொடுத்து 4 பேரும் மனசார வாழ்த்தணும்னு சொல்லி பேசுவாங்க, சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மீனா அப்படி சொல்லியிருக்காளே அப்படின்னு நினைக்கும் போது தான் அழுக வருதுப்பா. நம்ம வாழ்கிற வாழ்க்கை இன்னொருவருக்காக தான் அப்படின்னு எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அது உண்மைதான்ப்பா, நம்மளால் முடிஞ்ச காரியத்தை அடுத்தவங்களுக்கு செய்யணும், பண்ணிடலாம்ப்பா, நல்லாவே பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ விஜயா வராங்க. என்னங்க நல்லா பண்ணிடலான்னு சொல்கிறீங்க என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை விஜயா, நாளைக்கு எனக்கு 60வது பிறந்த நாள் அப்படிங்கிறாங்க. ஏங்க, எனக்கு மறந்தே போச்சுங்க, ஐயோ நான் எனக்கு மறந்துடுச்சேன், என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. அதுக்கு எல்லா ஏற்பாடுமே இவங்க பண்ணுதுன்ட்டாங்க, இவங்க பார்த்துப்பாங்க அப்படிங்க. ஏங்க, இவங்களை நம்பிலாம் விட முடியாது, இவங்களுக்கு இப்படிலாம் கொண்டாட தெரியாது. என் மருமக ரோகிணி தான் அதுக்கெலாம் லாய்க்கு. ரோகிணின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க. உன்னை என்ன பண்ணுங்க வா அப்படிங்கிறாங்க. எங்கே நான் ரோகிணியை கூப்பிட்றேன் அப்படிங்கிறான். அவன் எங்கே இருக்கா, நீ தான் என்னெல்லாமோ பண்ணி அனுப்பிவிட்டிய விட்டு
உன் மௌனும் அவன் பாட்டில் அவன் 3வது மனுஷன் மாதிரி கடைக்கு பார்த்து போயிட்டு இருக்கான். கடையில் வந்து யாரோ சாமான் போயிருக்கான், இவன் கல்லால் உட்காந்து தூங்கிட்டு இருந்திருக்கான். இவனை என்னத்தை சொல்ல, அவங்களும் என் பார்க்கில் வந்து சொல்லுதாங்க, உங்கள் பையன் கடனில் தான் பேர் என்னாச்சு, கல்லால் உட்காந்து தூங்கிட்டு இருக்காரு, யாராவது கல்லால் உள்ள காசை எடுத்துகிட்டு போனாலும் அவ்வளோதான். இது மட்டும் இல்லை சார், 2-3 வாட்டி நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிறாரு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இவன் என்ன தான் பண்ணுறான்னு எனக்கு புரியல. சரி, என் பணத்தில் ரிட்டைர்மெண்ட் பணத்தை வச்சு தொழில் பண்ணுறேன்னா கூட கூறுபாடாக பண்ணணும். பாரு என்னத்தை சொல்ல அப்படிங்கிறாங்க. ஏங்க அதை விடுங்க, உங்கள் 60வது பிறந்தநாள் சிறப்பாக கொண்டாடணும், என்ன பண்ணலாம்? டே ரவி எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணிக்கிறாங்க விஜயா. அம்மா நான் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. டேய் நாளைக்கு உங்கள் அப்பாவுக்கு 60வது பிறந்தநாள்டா அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாடா 60வது பிறந்தநாள் இப்போ உங்கள் அப்பா சொல்லி தான் எனக்கு தெரியுது, அதை சிறப்பாக கொண்டாடணும்டா அப்படிங்கிறாங்க. ஒரே நாளில் எப்படிமா பண்ண முடியும், நான் கேக் ரெடி பண்ணிடுறேம்மா, வீட்டில் வச்சு சிம்பிளாக பண்ணிடுறோம்மா அப்படிங்கிறாங்க. நீ ஃபோனை விடா அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதிக்கும் கால் பண்ணுறாங்க. அப்போ ரவி முத்து எல்லோரும் ஃபோன் பண்ணி பேசிக்கிறாங்க. அப்போ முத்து நடந்ததை சொல்லுவார். கோயிலே ஏற்பாடு நாங்கள் எல்லாம் பண்ணி வச்சுருவோம்டா அப்படிங்கிறாங்க. சரி ரைட் அப்படிங்கும்போது எப்பா இருங்க நானும் மீனா போய்ட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அன்னதானத்துக்கெலாம் ரெடி பண்ணிடுறாங்க. மீனா அம்மாட்டையும் சொல்லிடுறாங்க. அவங்க பூ எல்லாமே ரெடி பண்ணிடுறாங்க. மறுநாள் காலையில் விடியுது. இவங்க எல்லாருமே கோயிலுக்கு போய் அண்ணாமலைக்கெல்லாம் அர்ச்சனை பண்ணி அங்கே எல்லாம் நடக்குது. அப்போது அண்ணாமலை மனோஜை கூப்பிட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி மனோஜே, பொண்டாட்டி புருஷனுக்குள்ளே சண்டை வரும், அது நம்ம பேசி சரி பண்ணிக்கணும். அதே மாதிரி அம்மாவோ அப்பாவோ யாரோ உன் பொண்டாட்டி எதுன்னு சொல்லுதாங்கன்னா நீ அவளுக்காக பேசணும். கணவன் மனைவினா அதுதான்டா. இப்போ விஜயா வந்து என்னென்னாலும் பேசுவான், என்ன யாரும் ஏதாவது பேசுனா விட்டு கொடுக்க மாட்டான். அதே மாதிரி தான் நானும் அந்த மாதிரி வச்சுக்கணும்டா. அம்மா சொல்ல கேட்க தான் செய்யணும், அதுக்காண்டி எல்லாத்துக்கும் அம்மா சொல்ல கேட்டு தான் இது பண்ணணும் இல்லை. இப்போ என் பணத்தை வச்சுக்க நீ கடை ஆரம்பிக்கும் போது உங்கள் மாமனார் பணம்னு சொன்னேன், அதே மாதிரி அந்த பிள்ளை எங்கள் அப்பா பணம்னு சொல்லிச்சு. 2 பேர் மேலேயும் தப்பு இருக்குது. நியாயப்படி அம்மா 2 பேர் மேலேயும் கை வச்சுருக்கணும். அவள் அடுத்த வீட்டு பிள்ளைன்னு கை வச்சுட்டா என்ன, நீ வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணாத தப்புடா. அது போக அவள் சண்டை போட்டு போயிருக்கா, எங்கே போனா ஏது போனா நீ பார்க்கணுமா பார்க்கக்கூடாதாடா. அவன் பொண்டாட்டி தானே, அவள் வந்த பிறகு தானே நீ நல்லா இருக்க, நல்லா நினச்சி பாரு. இல்லைப்பா அவன் நான் வந்து எதுக்குமே ஆகாத ஒன்று மாதிரி பேசுகிறா, அது போக நீ இப்படி பேசிட்டேன்னு சொன்னால் அதை புரிஞ்சுக்காமல் போகிறா, அவள் எனக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு. வேண்டாமா, இது என்ன பாவக்காய் கத்திரிக்காய் கதையா, அது அழிவு இருக்குது தேவையில்லை, வேறு கதையை எடுத்துக்கிறதுன்னு சொல்லுறதுக்கு தப்புடா. வாழ்க்கையில் ஒரு முறை தான் கல்யாணம், அந்த கல்யாணம் முடிஞ்சிருச்சு, அவள் தான் பொண்டாட்டி இல்லைங்களா தானே. அவன் பணக்காரி, அவளை கட்டினா பெரிய ஆளாக எல்லாம் அப்படி இப்படின்னு கற்பனை போட்டால் நீ கல்யாணம் முடித்த. உங்கள் அம்மையும் அப்படி தான், அந்த பிள்ளை அவளால் ஏண்டதை செஞ்சுக்கிட்டு இருந்தா என்ன. உன் பொண்டாட்டியை வீட்டில் கூட்டி கொண்டு காலங்களுக்கு வழியை பாரு. இனிமேல் போட்டு நான் வந்து பெரிய ஆள் மாதிரி காட்டிக்கிட்டேன்னு நல்லது கிடையாது என்ன, இது சரி கிடையாது. முதல்ல வந்து நீ அவன் எங்கே இருக்கா ஏது இருக்கான்னு போய் பாரு, அப்படி உனக்கு தெரியலைன்னா முத்தையும் கூப்பிட்டு போ அப்படிங்கிறாங்க. இப்போ அன்றைக்கி உங்கள் பிறந்தநாள் இருக்கலாம், அப்போ என்னென்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. டேய் நான் வாழ்ந்து முடிச்சிட்டேன்டா, என்ன என் பிறந்தநாள் கொண்டாடினேன்னா கொண்டாடட்டேனே, நீ கிளம்பி உன் பொண்டாட்டி எங்கே இருக்கா ஏது இருக்கான்னு பாரு அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறாரு. ஏங்க நீங்கள் எங்கள் மனோஜ் வந்து அவளை தேடி போகிறீங்க போக சொல்கிறீங்க, மனோஜா போச்சோன்னா அவள் தானே போனா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டாங்கன்னா ஒரே இடத்துல இருக்கணும், அப்படின்னா தான் சமரசம் ஆகும். அந்த பிள்ளை எங்கேயோ இருந்துக்கிட்டு இவன் எங்கேயோ இருந்துக்கிட்டு சரி வராது. அதுபோக மனைவிங்கிற பாசம் மனசுக்கு சுத்தமாக இல்லை சரிதானா. அவன் ஓன் சொல்லுக்கு கேட்டு அடனுங்கிற மாதிரி பண்ணுறான். இனிமேல் அப்படி வைக்காத, அவங்க காலம் வந்துருச்சு, இல்லை நினச்சி பாரு, புரிஞ்சுக்கிட்டு இது பண்ண அப்படிங்கும் போதேப்பா அவன் கூட்டி வந்துடுவான், பண்ணிவாப்பா எல்லோரும் அன்னதானத்துக்கு ரெடியாக இருக்காங்கப்பா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை கையால் அன்னதானம் துவங்கி வைக்காங்க. எல்லோரும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டோன்னே மீனாவோட அம்மா தங்கச்சி தம்பி எல்லோரும் வாழ்த்துறாங்க. இங்கே விஜயாவுக்கு சரியான கோபமாகுது. அண்ணே நீங்கள் 100 வருஷம் நல்லா இருக்குண்ணே அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக நல்லா இருப்போம்மா, எனக்கு தங்கமான மருமவாக நீங்கள் கொடுத்து அனுப்பியிருக்கீங்க, அவள் வீட்டை அப்படி வச்சு தாங்குதாம்மா. என் 60வது பிறந்தநாள் கூட எனக்கு மறந்து போச்சு, அந்த பிள்ளை இப்படி 100 பேருக்கு அன்னதானம் ஏற்பாடு பண்ணிட்டு கோயிலில் பூஜைலாம் வச்சு எனக்கு மன நிறைவாக இருக்குமா. சிலவங்க பெரிய மண்டபத்தில் அப்படி இப்படி பண்ணுவாங்க, ஆனால் அவங்க இருக்கவங்கள கூப்பிட்டு சாப்பாடு போடுவாங்க, இல்லாதவங்களை கூப்பிட்டு சாப்பாடை போகும்போது தானே மனசு நிறையும் வயிறு நிறையும் என்ன. அந்த நிறைவோடு எனக்கு ரொம்ப மன நிறைவாக இருக்குது. அதுவும் கோயிலில் நான் அந்த
60வது பிறந்தநாள் கொண்டாடுறது எனக்கு ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்குமா. இதுக்கு நான் மீனாவுக்கு தான் நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு, மீனா ரொம்ப நன்றிம்மா அப்படிங்கிறேன். என்னம்மாம்மா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? எங்கள் அப்பாவுக்கு நான் பிறந்தநாள் கொண்டாடுறது மாதிரி நான் மனசில் நினச்சிக்கிறேன். எங்கள் அப்பா எங்களோட இல்லை, அதனால் எங்கள் வாழும் தகப்பனா நான் உங்களை நினைக்கிறேன் மாமா அப்படிங்கிறாங்க. உடனே நம்மளை அழுதுடுறாங்க. ஏங்க நீங்கள் எதுக்கு அழுதுறீங்க? ஏய் உனக்கு எந்த இடத்துல எப்படி பேசணும்னு தெரியாது அப்படிங்கிறாங்க. அப்படி என்னத்தை தப்பாக பேசிட்டா வச்சியா? கரெக்டாக தான் பேசியிருக்கா, நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற போது, மாமா அந்த கிஃப்ட் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சீதா கொடுக்குறாங்க, சத்யா கொடுக்குறாங்க. அண்ணன் என்கிட்ட கிஃப்ட் பண்ணதுக்கு ஒன்றும் இல்லைண்ணே, நான் மாலை தானே கட்டினேன், அண்ணனுக்கு நான் ஒரு மாலை போட நினச்சேண்ணே, போடலாமாண்ணே அப்படிங்கிறாங்க. போடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. மாலையை போடுறாங்க. ஏங்க இவங்க இப்போ கொடுக்குற கிஃப்ட்லாம் நான் பெரிய காஸ்ட்லியாகவே இருந்துடும். அது போக வந்து இவங்க வந்து எப்படி கொடுத்தாங்களோ, மீனா தம்பி பற்றி அவங்களுக்கு தெரியுமே அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, வீட்டிலே 1000 ஓட்டையை வச்சுக்கிட்டு நீ அடுத்தவங்களை குறை சொல்லாத. என் ரிட்டைர்மெண்ட் பணத்தை திருடிட்டு உன் ஓடலையா? இல்லை அந்த பணத்தை மறைக்கலையா? உன் மருமகளும் மறைக்கலையா? எல்லாம் நடக்க தானே செய்யுது. என்ன அவங்களே மன்னிச்சு நீ எதுக்குள்ள தயாராக இருக்கும்போது இதெல்லாம் நீ பேசவே கூடாது. அதுபோக அந்த கேஸை வாபஸ் சொன்னதுக்கு நீ வந்து லஞ்சம் வாங்கியிருக்க தான் செய்த, அதை மறந்துடாத அப்படிங்கிறாங்க. விஜயா ரொம்ப கோபமாக வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அண்ணே சம்மந்தியம் பண்ண போய் மன்னிப்பு கேட்குறேனே அப்படிங்கிறாங்க. நீ என்னம்மா தப்பு செஞ்ச? தப்பு செய்யாமல் யார்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும்னு அவசியமே இல்லைம்மா. அவள் பிடிவாதத்துக்கு நம்ம வந்து பிடிவாரண்டு போட முடியாதும்மா, விடுமா, அவள் போட்டோம் விடு, அவள் என்ன வேணாலும் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்னதானத்தை முடிச்சுட்டு சீதாட்ட பேசுகிறாங்க. நல்லா பேசுகிறாங்க. நம்மளை எல்லோரும் நல்லா கலந்து பேசி சிரிச்சிட்டு இருக்கேன்ப்பா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்படி சிரிச்சிருக்கப்பா அப்படிங்கிறாங்க. ஆமாடா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எல்லோரும் கஷ்டப்பட்டவங்களுக்குலாம் சாப்பாடு கொடுக்கும்போது மனநிறைவாக இருக்குது. அது போக மனோஜ் முன்னாடி எப்படியாவது சேர்த்து வைக்கணும்டா அப்படிங்கிறாங்க. எப்பா அந்த பிள்ளை எங்கே போயிருப்பா? அவன் ஃப்ரெண்டு வித்யா வீட்டுக்கு போயிருப்பா, வித்யாட்ட போனால் இது பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. சரி அவனை தேடி போயிருங்க, நீ என்னென்னு பாரு அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அண்ணாமலை எல்லாத்தையும் எங்கள் வீட்டில் கொண்டு விடுவாங்க. விட்டோன்னே எப்போ நான் போய்ட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. எங்கடா போகிறேன் அப்படிங்கிறாங்க. நீ தானேப்பா சொன்ன ரோகிணி எங்கே இருக்கான்னு போய் பாருன்னு சொன்னலப்பா, தான் கிளம்புறேன். டேய் முதல்ல மனோஜுக்கு கால் பண்ணி எங்கே இருக்கான்னு கேளு அப்படிங்கிறாங்க. மனோஜுக்கு கால் பண்ணுறாங்க. டேய் எங்கடா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நான் பரிஞ்சர் கடையில் இருக்கேன் அப்படிங்க. டேய் உன் பொண்டாட்டி தேடி போலையா அப்படிங்கிறாங்க. டேய் அவன் எங்கே போனான்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. அறிவு கெட்டவனை, உன் பொண்டாட்டி சொன்ன மாதிரி, மீனா சொன்ன மாதிரி, அப்பா சொன்ன மாதிரி நீ மாங்காய் தான்டா, மாங்காய் போயில உன் பொண்டாட்டியை கேட்கலன்னா தேடினா தானடா கிடைப்பா. அது போக வித்யான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கல்ல, அவட்ட ஃபோன் பண்ணி எங்கே போனேன் எது போனேன்னு கேளு அப்படிங்கிறாங்க. அது எனக்கு நினைவு வரலையே அப்படிங்கிறான். ஆமாம் உனக்கு அறிவு இருந்தால் தான் நினைவு வரும் அப்படிங்கிறாங்க. உடனே சரி நான் கால் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா கால் பண்ணி கேட்குறாங்க. வித்யாட்ட விஜயா இவங்க சொல்லிடுறாங்க ரோகிணி, நான் வந்து எங்கே போனேன் எது போனேன்னு மனோஜ் கேட்டேன்னு சொல்லிடாது அப்படின்னு சொல்லிட்டு. மனோஜ் கேட்கும்போது எனக்கு தெரியாது அப்படின்றாங்க. டேய் அவளுக்கு தெரியாதாண்டா அப்படிங்கிறாங்க. தெரியாதா? போய் நேரில் போய் என்னென்னு கேளுடா அப்படிங்கிறாங்க. அவள் தான் ஃபோன்லேயே தெரியாதுங்களா அப்படிங்கிறாங்க. டாப்பியில் ஃபோனை வை அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிறான் அப்படிங்கிறாங்க. அவன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டானா, ஃபோன் பண்ணி கேட்கும்போது அங்கே வரலன்னு சொல்கிறாங்களான்னு தெரிலன்னு சொல்கிறாங்களா அப்படிங்கிறாங்க. உடனே வேறு எங்கேயும் விசாரிச்சானாம்மா அப்படிங்கிறாங்க. சார் இப்போ இவன் கடையில் உட்காந்துருக்கான்ப்பா, இவன் பொண்டாட்டியை விசாரிச்ச மாதிரி தெரிலப்பா அப்படிங்கிறாங்க. என்னடா இவன் எப்படி இருக்கான் அப்படிங்கிறாங்க. அதான்ப்பா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, மீனா மேனனுக்கு 1000 கோபம் இருந்தாலும் அவள் காணலைன்னா நான் துடிச்சு போயிடுவேன், அந்தளவுக்கு இருப்பான், இவன் என்னப்பா இப்படி இருக்கான் அப்படிங்கிறாங்க. எனக்கும் ஒரு மாதிரி தான்டா இருக்குது, பாமுத்து நம்ம என்னென்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு காரில் போகிறாங்க. நேராக வித்யா வீட்டுக்கு போகிறாங்க. வித்யாட்ட கேட்குறாங்க, ரோகிணி எங்கே அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி எங்கே போயிருக்கான்னு தெரில அங்கிள் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு வித்யா, அவளை காணலை, நீ கண்டிப்பாக பதட்டமாவ, அவள் எங்கேயோ போயிருக்கா, உனக்கு தெரியுது நல்லாவே, ஆனால் நீ சொல்ல மாட்ற. ஒரு கட்டத்தில் காணலை அப்படின்னு சொன்னால் வந்து உன் மேலே தான் பெட்டிஷன் கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. என்ன முத்து நீ இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. எங்களை விட ரொம்ப பரிதவிக்கக்கூடிய இடத்துல நீ இருக்கமா, உனக்கும் ரோகிணிக்கும் நிறைய நட்பு, ரொம்ப நாளாக பழகிருக்கீங்க, ரோகிணியை காணலைன்னா முறைப்படி பதட்டமாவது நீ தான், இப்படி இருக்கும்போது எங்கே போனான்னு தெரில அப்படின்னு அசால்ட்டாக சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு தானே சொல்ல முடியும், ரோகிணி என்கிட்ட சரியாக இப்போ பேச மாட்டான் 2 நாளாக அப்படிங்கிறாங்க. 2 நாளாக பேச மாட்டாங்கிறதுக்கும் அவள் காணலைங்கிறதுக்கும் உனக்கு வித்தியாசமான செய்கையில் நீ இருக்க, கண்டிப்பாக தெரியும். நாங்கள் இப்போ போயிட்டு நான் உங்களுக்கு 1 மணி நேரம் கழித்து கால் பண்ணுறேன், ரோகிணி இங்கே இருக்கான்னு தகவல் தெரியணும், இல்லைன்னா நாங்கள் அதிகாரிட்ட போய் சொல்லுறது தவிர வேறு எனக்கு வழி தெரில அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறாங்க. இங்கே வித்யாவுக்கு பயமாகிடுது.
முத்து வந்து சைக்காலஜி ரீதியாக பார்த்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கால் பண்ணுறேன். ரோகிணி எங்கடி இருக்க அப்படிங்கிறாங்க. நான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மா வீட்டில் இருக்கல, உன்னை தேடி வந்து முத்தும் உங்கள் மாமா வந்திருந்தாங்க. ரோகிணி எங்கே இருக்கான்னு உனக்கு தெரியும், நீ பதறலை அவள் காணணுன்னே, அதனால் வரலைன்னா அதிகாரி மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி ஒன்றும் உள்ள வச்சிடணும் நீ சொல்லிட்டு போகிறாங்கடி, எனக்கு பயமாக இருக்குடி அப்படிங்கிறாங்க. இந்த முத்துக்கு ஏன் தேவையில்லாத வேலை, நான் எங்கே போனால் அவனுக்கு என்ன, என் புருஷனே நீ தேடி வரல, இவன் தேடி வர்றதுக்கு நீ யார் அப்படி இப்படிங்கிறாங்க. எங்கே பாரு என்ன அதெல்லாம் தெரியாது, ரொம்ப ஓவராக போச்சுன்னா நீ எங்கே இருக்க நான் சொல்லிடுவேன் அப்படிங்கிறாங்க. ஏய் லூஸ், நீ எதுவும் சொல்லிடாதடி, நான் உன் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி ஆட்டை பிடிச்சி வந்துடுறாங்க. உடனே முத்துக்கு வந்து கால் பண்ணுறாங்க நைஸாக. யார் இவங்க கால் பண்ணுறாங்க, வித்யா கால் பண்ணி இந்த மாதிரி சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க, ரோகிணி வீட்டில் தான் இருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே முத்தும் அண்ணாமலையும் வராங்க. வந்தோடனே ரோகிணிகிட்ட மன்னிப்பு கேட்குறாரு அண்ணாமலை. ஏம்பாங்க பாரு, என் வீட்டுக்காரி பண்ணது தப்பு தான், நீ உன் புருஷனுக்கு ஏதோ பண்ணணும்னு நினச்சி பண்ணிட்டேன், என்ன நான் ஒன்றும் நினைக்கலாமா, என் வீட்டுக்கு வாமா அப்படிங்கிறாங்க. அங்கிள் நான் சொல்லுதுன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்களும் முத்தும் வந்து என்னை வீட்டுக்கு வான்னு கூப்பிட்றீங்க, ஆனால் என் வீட்டுக்காரர் அப்படி கூப்பிடல. ஃபோன் பண்ணி மூணாவது மனுஷி மாதிரி வித்தியாட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. ஏன் என் ஃபோன் ஆனில் தானே இருக்குது, எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை கேட்கலாம்ல அப்படிங்கிறாங்க. அப்போ உனக்கு ஃபோனே பண்ணலையா அப்படிங்கிறாங்க. பண்ணலை அப்படிங்கிறாங்க. அப்போ முத்து சொல்கிறாரு, நான் கால் பண்ணி எடுக்கல அப்படிங்கிறாங்க. உங்கள் மேலே எனக்கு கோவம் இருந்துச்சு, ஆனால் என் வீட்டுக்காரர் கால் பண்ணியிருந்தா கண்டிப்பாக நான் அட்டன் பண்ணி பேசியிருப்பேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா, அவனை பற்றி அவனுக்கு தெரியுமே, நீ வாமா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இல்லை அங்கிள் நான் வரலை அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏம்மா கல்யாணம் முடிஞ்ச பொண்ணு, என்ன சண்டை போட்டு வர்றதோ வைக்கிறதோ நல்லது இல்லைம்மா, நீ வாமா அப்படின்னு கூப்பிட்றாங்க. அப்போ வித்யாவும் சொல்கிறாங்க, உங்கள் மாமா உன்னை தேடி வந்து கூப்பிடுது, நீ போடி அப்படிங்கிறாங்க. உன்னை வேறு வழி இல்லாமல் ஒரே காரில் ஏறி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்கே மனோஜுக்கு எந்த தகவலும் சொல்ல, ரோகிணி வீட்டில் இருக்காங்க. இப்போ வீட்டுக்கு வராங்க, ரூமில் ரோகிணி இருக்காங்க. என்ன ரோகிணி நீயே வந்துட்டியா, சரி சரி அப்படிங்கிறாங்க. வந்துட்டு அவர் பாட்டில் போயிடுறாரு. இப்போ ரோகிணிக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அப்போ அண்ணாமலை கேட்குறாங்க, உன் பொண்டாட்டி வந்திருக்கால, என்ன ஏதுன்னு பேசுனியா அப்படிங்கிறாங்க. இப்போ அவளே போனால் அவளே வந்துட்டா அப்படிங்கிறாங்க. அவளே போகல, கோவத்தில் போனால் கூப்பிட்டு வந்து நாங்கள் தான் அப்படிங்கிறாங்க. ஏன்ப்பா நீங்கள் கூப்பிட்டுருந்தீங்க, வித்தியாட்ட கேட்டேன்னு தெரிலனா எங்கே இருந்தா அப்படிங்கிறாங்க. வித்யா வீட்டில் தான் இருந்தால் கூப்பிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. ரோகிணி நீ வித்யா வீட்டில் தான் இருக்க, வித்யாவினையும் எனக்கு இடக்கு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கல அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க மனோஜ். நான் அவங்களாம் உங்கள் சொல்லுக்கு மரியாதை கொடுத்து வரல, அங்கிளும் முத்து வந்து கூப்பிட்டாங்க வந்தேன் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த முத்து வந்து உனக்கு வந்து ரொம்ப வேண்டிய நாள் ஆகிட்டனோ, நான் வேண்டாத ஆள் ஆகிட்டனோ அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் மனோஜ், வேறு ஏதாவது இருந்தால் பேசுங்க, முத்தையும் மீனாவும் என்றைக்கும் மீனை பிடிக்காது, ஆனால் முத்தும் அங்கிள் வந்து கூப்பிட்டாங்க, அங்கிள் சொன்னதுக்காக தான் வந்தேன், இல்லைனா நான் வரமாட்டேன், அவங்க வயசுக்கு மரியாதை கொடுத்து வந்தேன் அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பாவுக்கு இன்றைக்கி 60வது பிறந்த நாள், நீ அதுக்கு வரல தெரியுமா அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்கிட்ட சொல்லவே இல்லையே மனோஜ் அப்படிங்கிறாங்க. வித்தியா தான் எங்கே போகணுன்னு தெரிலன்னு சொல்லிட்டான், நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. சரி மனோஜ், நீங்கள் காணாமல் போயிருந்தீங்கன்னா நான் இதே மாதிரி விட்டுருப்பேனா, இல்லை தெரு தெருவா தேடி அடைஞ்சிருப்பேனா அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு எப்படி மனோஜ் தெரியும், உண்மையான என் மேலே பாசம் வச்சுருந்தா நான் என்ன செஞ்சுருப்பேன், என்ன இது பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களை மாதிரினா சுயநலமாக இருக்க மாட்டேன் மனோஜ், உங்களுக்காக நான் எவ்வளவு தியாகம் பண்ணிட்டு கல்யாணம் முடிச்சுன்னு எனக்கு தான் தெரியும், தேவையில்லாத முடிவை நான் எடுத்துகிட்டேன்னு நினைக்க வேண்டியது இருக்குது மனோஜ், உங்களுக்காக எவ்வளோ விட்டு கொடுத்துட்டு வந்திருக்கேன்னு எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிறாங்க. ரோகிணி, உங்கள் அப்பா பெரிய பணக்காரங்களாக இருக்கலாம், உங்கள் அப்பா வச்சு நான் காசு நான் சம்பாதிக்கல வைக்கல, நீ பணக்காரின்னு தெரியுமே தவிர்த்து மற்றபடி எதுவுமே எனக்கு தெரியல, பெருசாக என்ன பேசுகிறவங்களும் எதுவுமே இல்லை அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் மனோஜ், நான் பணக்காரியோ ஏழையோ என் புருஷன் நல்லா இருக்குன்னு எல்லா இதையும் செஞ்சேன், ஆனால் நீங்கள் வந்து பொண்டாட்டி நல்லா இருக்குன்னு எந்த விஷயத்தையும் யோசிச்சதே இல்லை அப்படி இப்படின்னு இருக்கும்போது சவுண்டு கேட்டு விஜயா வராங்க. என்னடி வந்தோடனே என் பையன் ஏதாவது பேசிகிட்டு இருக்கியா, அவர்கிட்ட சொன்னேன் அவளாக வருவான்ட்டு, இந்த முத்தும் என் வீட்டுக்காரரும் உன்னை போய் பெருசாக கூப்பிட்டு வந்துட்டாங்க, இனிமையாவது ஒழுங்காக இரு, என்கிட்ட ஏதாவது வச்சேன்னா அவ்வளோதான் தொலைச்சி விடுவேன், மனோஜ் பொண்டாட்ட சொல்லிடு அவ்வளோதான் அப்படின்ட்டு போகிறாங்க ஆளுக்கு. அப்போ அண்ணாமலை கேட்குறாங்க, எங்கே போனேன் அப்படிங்கிறாங்க. ரோஹின்ட்ட வான் பண்ணிட்டு வந்தாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, வான் பண்ணது வேலைலாம் வச்சுக்காத, மீனாக்கிட்ட காட்டின அங்கே காட்டிகிட்டு இருக்காத, இன்னொன்று நிப்பாட்டிக்கோ சரிதானா, அவள் அந்த வீட்டுக்கு வாழ வந்து மருமக, அவளுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ கொடுக்கணும், நீ மீனாவுக்கு மரியாதை கொடுக்கல அப்படிங்கிறனால எல்லாரையும் இப்படி நடத்துன்னு நினைக்காத, மீனா மாதிரி இந்த பிள்ளை அமர்ந்து போகிற பிள்ளை கிடையாது, என் பணத்தை எடுத்த விஷயம் தெரிஞ்சிருச்சு, அதில் அவள் மேலே தப்பு இருக்குன்னு பொறுத்து போயிட்டான்,
ஆனால் இனிமேல் போட்டு நீ அந்த பிள்ளைகிட்ட ஏதாவது நடந்துக்கிட்டேன்னா அது வேறு மாதிரி பேசிவிட்டுனா நீ எதுவும் சங்கடப்பட்டுறாத பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. அது எப்படிங்க நீ பேசுவா அப்படிங்கிறாங்க. அந்த பிள்ளை சொன்னதில் என்ன தப்பு இருக்குது நினச்சிப்பார். உன் பையனுக்கு எந்த திறமையும் இல்லை, இதான் உண்மை. உண்மையை நீ ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேணும். நீ வேணால் சொல்லலாம் என் பையன் 10 டிகிரி படிச்சிருக்கான், 20 டிகிரி படிச்சிருக்கான்னு. ஆனால் அவன் அதுக்குள்ளே அறிவே அவன்கிட்ட இல்லை, இதெல்லாம் உண்மை. கெட்டின பொண்டாட்டி காணலை, கூட வாழ்ந்த வாழ்க்கைக்கு பரிதவிக்கணும்ல. இல்லை பெற்ற தாய் வந்து கெட்டின பொண்டாட்டி மேலே கை வைக்க, ஏம்மா விடுமா, இல்லை நானும் தான் சேர்ந்து தப்பு செஞ்சேம்மா, ஏன் நீ அவளுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு நினைக்க, எனக்கும் கொடுமா அப்படின்னு கேட்கணும்ல. ஓரமாக நின்றுக்கிட்டு இருந்தால் தவறுன்னு தெரியும் போது ஒரு ஆள் மறைச்சாலும் அது கூட இருக்க ஆளும் தப்பு செஞ்சால் தானே அர்த்தம். அவன் வந்து அதையுமே இது பண்ணலை. நீனும் உனக்கு வந்து மனோஜ் மேலே உள்ள பாசத்தில் ரோகிணி மேலே கை வைக்க, இதே இது ரோகிணியோட உடையதார் பக்கத்தில் இருந்தால் நீ செஞ்சிட முடியுமா? அந்த பிள்ளையும் உன் மேலே ஓரளவு மரியாதை வச்சுட்டு போய் எதிர்த்து பிடிக்கலை. இதே இது எல்லா நேரத்துலேயும் அந்த பிள்ளை அப்படி இருக்குன்னு நினைக்காத தானே. மனோஜை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் அவனை சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. அதாவது இன்றைக்கி வந்து பிள்ளையை தேடு, அந்த பிள்ளையை எங்கேயும் பார்த்துட்டு வானே அவன் கடையில் போய் உட்காந்துட்டு இருக்கான். கெட்டின பொண்டாட்டி மேலே ஒரு அக்கறை இல்லை, தொழில் இல்லை, விசுவாசம் இல்லை, படித்த படிப்புக்குள்ளே அறிவு இல்லை. இதெல்லாம் சரி வராது விஜயா, எல்லாரையும் கூப்பிடு அப்படிங்கிறாங்க. எதுக்குங்க அப்படிங்கிறாங்க. எல்லாரையும் கூப்பிடு, நான் ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கேன், அதுக்கு நான் ஒன்று செஞ்சாகணும் அப்படிங்கிறாங்க. ஏங்க என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க என்கிட்ட முதல்ல சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, இந்த வீட்டில் 10 பேர் இருக்காங்கன்னா அத்தனை பேரில் நீனும் ஒரு ஆள் அப்படிங்கிறாங்க. 10 பேர் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. நடைமுறைக்கு சொல்லுதேன், இந்த வீட்டில் எல்லோரும் பொது தான், எல்லாரையும் கூப்பிடு அப்படிங்கிறாங்க. டே ரவி, ஸ்ருதி வாங்கடா, முத்து மீனாங்க வாங்க அப்படிங்கிறாங்க. டே மனோஜ் முன்னாடி வர சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. எல்லோரும் வந்து நிற்கிறாங்க. இங்கே பாருங்கள், அவங்கவுங்க உழைப்பை அவங்கவுங்க பயன்படுத்துறதுக்கும் என்ன செய்யணும்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. அது உங்களுக்கு எல்லாருக்கும் புரியுதா அப்படிங்கிறாங்கப்பா. அது உண்மை தானப்பா அப்படிங்கிறாங்க. ரைட்டு. இந்த வீட்டை பொறுத்த மட்டும் விஜயாவோட அப்பா வந்து இந்த வீட்டை எழுதி கொடுத்ததுனால அவன் என் வீடுங்கிறான். இந்த வீடு என் பேர்லேயும் பாதி இருந்தாலும் கூட காரணம் அவங்க வீடு அப்படிங்கிறதுனால. என்ன கரெக்டு தானே? இதில் என்னங்க தப்பு இருக்குது? எங்கள் அப்பா எனக்கு அவச்சிதனமாக கொடுத்தாங்க, அதை நான் வந்து சொல்கிறேன், இதில் என்ன எனக்கு தப்பு இல்லையே அப்படிங்கிறாங்க. சரிம்மா அதை விடு. அதே மாதிரி என் ரிட்டைர்மெண்ட் பணத்தை நான் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் எனக்கு உரிமை இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. அதுதான் மனோஜ் தொழில் பண்ணுறான்ல அப்படிங்கிறேன். எங்கே பண்ணுறான்? கல்லால் உட்காந்து தூங்கிட்டு இருக்கான். அவன் என்கிட்ட வேலை பார்க்குற ஸ்டாஃப் வந்து 2 மாதமாக சம்பளம் தரலன்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டு விட்ருக்காரு, அதை நீங்கள் பாரு அப்படிங்கிறாங்க. அந்த வீடியோ பார்க்குறாங்க, பார்த்துட்டு வச்சு ரொம்ப ஷாக்காகிறாங்க. டே மனோஜ் என்னடாச்சு அப்படிங்கிறாங்க. ஏம்மா 2 மாதம் நம்ம சம்பளம் கொடுக்கல, ஒவ்வொரு இடத்துலையும் 3 மாதம் 4 மாதம்லாம் கொடுக்காத கடைலாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. டேய் வாயை மூடுறா, நம்மக்கிட்ட வேலை பார்க்குறவங்க எல்லோரும் பணக்காரங்க இல்லை, இதில் வேலை பார்த்து குடும்பத்தை காப்பாற்றணுன்ட்டு வர்றவங்க தான் அநேக பேர். அந்த அநேக பேரில் உள்ளவங்க தான் அவங்களுக்கு மாதம் சம்பளம் கொடுத்தா தான் அவங்க குடும்பத்தை அவங்க காப்பாற்ற முடியும். நீ 2 மாதம் சம்பளம் கொடுக்கல, அடுத்த மாதம் 3ஆம் மாதம் கொடுக்கல அப்படின்ட்டு இருப்பேன். இதெல்லாம் சரி கிடையாது. உழைப்புக்கு விடாமுயற்சி வேணும்டா. விடாமுயற்சி இல்லைன்னா ஜெயிக்கவே முடியாது, வாய்ப்பே இல்லை. சும்மா அப்போ மனத்தில் கடை ஆரம்பித்தேன், அதை மாமனார் பணம் சொல்லி ஏமாற்றிட்டு வாழ்ந்தேன் அப்படிங்கிற நினைப்பில் தான் நீ இருக்கு. உன் சுய உழைப்பில் வந்தால் மட்டும்தானே அதோட அருமை தெரியும். ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்கு, மீனா கடையை இந்த வீட்டில் இருக்கவங்க தான் மூட வச்சாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ரோகிணியும் விஜயாவும் திருன்னு முடிச்சுட்டு ஒருத்தர் பார்க்காங்க. இதை பார்த்து அண்ணாமலை 2 பேரையுமே பார்த்துட்டு, யார் இந்த கடையை மூடினாங்க, என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. எப்பா அது யாருன்னு சொல்லுப்பா, நான் சும்மா விடக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே முத்து, நம்ம வீட்டில் உள்ள ஆட்கள் தான் என்ன சொன்னாங்க ஏது சொன்னாங்கன்னு அங்கே வேலை பார்க்குற அதிகாரி என் கூட வாக்கிங் வருவார் சொல்லிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு 2-3 மாதம் ஆகிட்டு நான் சொல்லலை அப்படிங்கிறாங்க. எப்பா அது யாருன்னு சொல்லுப்பா, நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி முத்து கோவப்படுறாடே. கோவப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. என்ன மீனாவோடைய விடாமுயற்சிக்கு அடுத்தாப்புல எழுந்திரிச்சு என்ன நடக்கிறான். அதே மாதிரி நடமாடும் பூக்கடை வச்சு கொடுத்த நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக தானே பண்ணுறா. அதுக்கு அடுத்த லெவலுக்கு டெக்கரேஷன் வேலை பார்க்குறா. என்ன அவள் துவண்டு போகலை, அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து போயிட்டே இருக்கான். இந்த மனோஜுக்கு நான் அந்த பணத்தை முறையாக கொடுக்கையில் மீனாவை கல்யாணம் முடிக்கிறனால தான் நான் கொடுத்தேன், இல்லைன்னா நான் கொடுத்துருக்க மாட்டேன். அதை எடுத்துகிட்டு அவன் பாட்டில் போயிட்டான். சரி அதுக்கப்புறம் இப்படி பண்ணியிருக்கான். சரி அப்புறமாவது தொழிலை கரெக்டாக கொண்டு போகணும்னு பார்த்தா அதுவும் இல்லை.
அவன் பொண்டாட்டியாவது நல்ல பாசத்தில் பார்த்துப்பானா, அதுவும் இல்லை. கெட்டின பொண்டாட்டி காணலை, கடைக்கு 2 நாள் லீவ் விட்டாலும் பரவாயில்ல, பொண்டாட்டி தேடி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மனநிலையில் அவனுக்கு இல்லை. கடைக்கு போனாலும் அந்த வியாபார நுணுக்கத்தில் அவன்கிட்ட இல்லை. அதனால் அவன் புரிஞ்சுக்கிட்டதுக்கு இன்னும் ரொம்ப காலம் ஆகும். அப்படி இருக்கும்போது இந்த கடையை நடத்துறது அவன் சாத்தியம் இல்லை. இது விடாமுயற்சியாக இருக்க ஒரு ஆளுக்கு தான் அந்த கடையை நான் இப்போ கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறேன். ஏங்க யாருக்கு கொடுக்க போகிறீங்க? அதான் மனோஜ் நல்லா நடத்துகிறானே அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, முதல்ல உனக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லிட்டேன். உன் பேரில் உள்ள வீடு, உனக்கு என்னென்னாலும் செய்ய உரிமை இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன். அப்படி இருக்கும்போது என்னுடைய உழைப்பில் வந்த பணத்தை நான் என்ன பண்ணலாம், அதனால் உருவான சொத்தை என்ன பண்ணலான்னு எனக்கு சொல்ல உரிமை இருக்கா இல்லையா அப்படிங்கிறாங்க. எப்பா உனக்கு 100% உரிமை இருக்குப்பா அப்படிங்கிறாரு முத்து. ரவி, எப்பா உங்களுக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ விஜய், அங்கே பாரு, நான் சொல்ல போகிற முடிவு வந்து உனக்கு ஏமாற்றத்தை தரும், மனோஜுக்கு ஏமாற்றத்தை தரும், என் ரோகிணிக்கும் தரலாம். ஆனால் அதுதான் நிஜம், அதுதான் வந்து நம்ம எதிர்காலத்துக்கு நல்லது, இந்த குடும்பத்தினுடைய நலனுக்கும் அதுதான் நல்லது. அப்படி ஒரு ஆளை தான் அந்த கடை நடத்த சொல்ல போகிறேன் அப்படிங்கும்போது ரவியை பார்க்குறாங்க விஜயா. ஏன் ரவியை பார்க்குற அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, மனோஜ்ட்டு வந்து இவங்க ரவிகிட்ட கொடுக்க போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. உடனே ரவி, எப்போ எனக்கெலாம் வேணாம்ப்பா, எனக்கு ரெஸ்டாரண்ட் வைக்க தான்ப்பா இன்ட்ரெஸ்ட், அது இல்லைங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, நான் தான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல போகிறேன்னு அவ்வளோ வரையும் கூப்பிட்ருக்கேன். நீங்களாம் ஆளுக்கு ஆள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த கடையை சூப்பராக கொண்டு போகணும், லாபத்தில் கொண்டு வரணும், குடும்பத்தில் ஏதாவது மேடு பள்ளம் தாங்கணும் அப்படின்னா, எதையுமே எதிர்பார்க்காம தன்னாலும் இல்லாமல் செயல்படணும்னா கண்டிப்பாக இந்த கடை மீனாக தான் நடத்தணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் எல்லோரும் ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. விஜயாவுக்கு ரொம்ப கடுப்பு. என்னங்க நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க? நம்மளுக்கு 3 பையங்க, முத்தை எனக்கு பிடிக்காது தான். ஆனால் நீங்கள் வந்து முத்துக்குன்னு சொன்னால் கூட எனக்கு பிடிக்கலன்னு நான் பேசினாலும் கூட சரி, என் பையன் பெற்ற பையன்னு விட்டுருவேன். நீங்கள் என்னென்னா மீனாக கொடுக்கணுங்க, ஏன் ரவி கொடுக்கலாம், நீங்கள் இப்படிலாம் பேசி ரொம்ப தப்புங்க, மனோஜ் இந்த கடை இருக்கட்டும் இப்படிங்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, நான் மீனாவை கல்யாணம் முடிச்சதுனால தான் மனோஜுக்கு அந்த பணத்தை கொடுத்தேன். முதல்ல உன்ட்ட சொல்லிட்டேன். எனக்கு மீனாவும் மக மாதிரி தான். அவங்க அப்பா இல்லாமல் காரணம் நானும் ஒரு காரணம் சரிதானா. அவங்க அப்பாண்ணா என் மக தான் மீனா. அப்படிங்கும்போது மீனா அழுதுகிட்டு வந்து காலில் விழுறாங்க. எந்திமா, நீ தான் அந்த ஃபர்னிச்சர் கடை ஓனர், நீ தான் நடத்தணும். இந்த வீட்டில் உள்ளவங்களே உன் கடையை மூட வச்சாலும் நீ எந்திரிச்சு வந்த. அதே மாதிரி இந்த கடை இப்போ நட்டத்தில் போயிட்டுருக்குங்கிற மாதிரி நடைமுறை இருக்குது. லாபத்தில் கொண்டு வா, இந்த அம்மா நடத்தணும். உனக்கு பக்கத்துணையாக மாமா நான் இருப்பேன், உனக்கு தூணுக்கு தூணாக அவன் புருஷன் இருப்பான், நீ கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா, இந்த கடையை நான் நடத்தலை, மனோஜை நடத்திட்டோம் அப்படிங்கிறாங்க. ஏம்மா விஜயா உன்னையும் 3ஆவது மனுஷி மாதிரி சொல்லுதானா அப்படின்னு நினைக்கலாம், என் பிள்ளையாக நினைக்கேன். மாமா வந்து உனக்கு புத்த தாப்பேன் அப்படின்னு நீ நினச்சேன்னா அந்த கடையை நீ நடத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லிட்டு பெட்ரூம் பார்த்து போயிடுறாங்க. விஜயா எங்கன்ட்டு போகிறாங்க. உடனே மறுபடியும் இப்போ ரூம்லேருந்து திரும்பி வராங்க. டேய் மனோஜ், கடைச்சாவியை கொண்டா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, அது நான் நடத்திக்கிறேன் அப்படி. கடையை மீனாக நடத்துவோம். என்ன நீ பெரிய படிச்சிருக்கேன், திறமசாலின்னு அம்மா சொல்லிகிட்டு இருக்கால, ஏதாவது ஒரு வேலையை தேடி உன் பொண்டாட்டியை காப்பாற்று. என்ன இந்த வீட்டில் இருக்காத வைக்காதன்னு சொல்ல மாட்டேன். அந்த கடையில் வர லாபத்தை மீனா பொது பயன்பாட்டுக்கு செலவு பண்ணுவாள், அது எனக்கு தெரியும். சாவி கொடு அப்படிங்கிறாங்க. சாவியை வாங்கி மீனாட்ட கொடுக்குறாங்க. மீனா, இது வந்து உன் கடை, இனிமேல் நீ தான் நடத்தணும், நீ நல்லா நடத்தி இந்த குடும்பத்தை நல்ல நிலைமை கொண்டு வரணும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பாட்டில் போயிடுறாரு. பின்னாடி விஜயா போய் என்னங்க நினச்சிட்டு இருக்கீங்க, மீனாவுக்கு எப்படிங்க நீங்கள் வந்து கடையை கொடுக்கலாம், இதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. விஜயா, கடையை கொடுத்தாச்சு, கடை ஓனராக தான், உனக்கு ஏதாவது செலவுக்கு வேணும்னா மீனாட்ட வாங்கிக்க, வேறு எதுவும் பேசாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை தூங்கிடுறாங்க. இங்கே முத்து மீனாட்ட சொல்கிறாங்க, பார்த்தியா மீனா, எங்கள் அப்பாவை நீ அப்பா மாதிரியே நினைப்பேன், ஆனால் அவர் எங்கள் அப்பா அம்மா மனசுக்குள்ளே உன்னை பிள்ளையாகவே நினைக்காரு அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க மாமா, கடை தந்ததுக்கு நான் சந்தோஷப்படலை, என்னை மகளாக நினைக்கிறாங்க, மாமா என் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்காருல்லங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பா எல்லார் மேலேயுமே பாசம் வச்சுருப்பார், குறிப்பாக உங்கள் வீட்டுக்கு ஒரு தகப்பனாக இருக்குன்னு நினைக்காரு, உண்மையிலே எங்கள் அப்பா கிரேட் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமைப்படுறாங்க நம்மளை நினச்சி. மறுநாள் காலையில் விடிஞ்சோன்னா மீனாவை வந்து காரில் ஏற்றி கொண்டு கடையில் நிப்பாட்டுறாங்க. அப்போ எல்லா ஸ்டாஃப்டையும் சொல்கிறாங்க, இனிமேல் பட்டு இந்த கடையோட ஓனர் மீனா தான், மீனா அவங்கள நல்ல மாதிரி நடத்துவாங்க, என்ன உங்களுக்கு 2 மாதம் சம்பளம் தரணும், கண்டிப்பாக இந்த மாதம் லாபத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்துருவாங்க அப்படிங்கிறாங்க. சரி சார், நீங்களாவது உங்கள் வீட்டு அம்மாவை எங்களுக்கு சம்பளம் கொடுக்க சொல்லுங்கள்,
அப்படின்னு சொல்லி எல்லோரும் கையெடுத்து கும்பிட்டு அவங்க வேலையை பார்க்குறாங்க. அப்போது மீனா வாசலில் வந்து நிற்கிறாங்க, கடை வாசலில். வர்றவங்கெல்லாம் வந்து கையெடுத்து கும்பிட்டு, இந்த கடையில் நாங்கள் வந்து தரமான பொருளும் குறைஞ்ச விலையில் கொடுப்போம், குறைச்சி கொடுப்போம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டோன்னே ஒரு 10 பேர் உள்ளே வராங்க. எல்லா பொருளும் தரமாக இருக்குது. அந்த 10 பேரில் ஒரு 8 பேர் பொருள் எடுக்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு முத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ஏங்க இன்றைக்கி கொஞ்சம் நல்ல வியாபாரம் ஆயிருக்குங்க அப்படிங்கிறாங்க. முத்து அங்கே புறப்பட்டு வராங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.